எல்லா நோய்களுக்குமே மருந்து இருக்கு. மருந்துகள் இல்லாத நோய்களே கிடையாது. எல்லா மருந்துமே நாம டெய்லி சாப்பிடுறோம்ல சாப்பாடு, அந்த சாப்பாட்டுலயே இருக்கு. அது நம்ம யாருக்குமே தெரியல. சார், பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையில தீர்வுன்னு ஒண்ணு கட்டாயம் இருக்கும். பிரச்சனைன்னு இருந்தா தீர்வுன்னு ஒண்ணு கட்டாயம் இருக்கும். இது யாருக்குமே தெரியறது இல்ல. தீர்வை விட்டுட்டு பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பிரச்சனையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை மோசமாத்தான் போகும். சரி, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நம்ம பிரச்சனை என்ன? சரக்கு தான், தண்ணி தான். தண்ணினா எந்த தண்ணி? கவர்மெண்ட் கடையில விக்குது பாத்தீங்களா தண்ணி, அந்த தண்ணி தான் பிரச்சனையே. அந்த கவர்மெண்ட் தண்ணியை குடிச்சுப்புட்டு நம்ம ஆளுக கொடுக்குற அட்ராசிட்டி இருக்கே, ஐயையோ, நாடு தாங்காது அந்த அளவுக்கு அட்ராசிட்டி. அந்த அட்ராசிட்டி இந்த மது குடிக்கக்கூடிய எண்ணத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு எதுவும் மருந்து இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அதுதான் உணவு முறை. உணவே மருந்து. உணவின் மூலமாக மது பழக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். மதுவிலிருந்து பரிபூரணமாக விடுதலை பெற வைக்க முடியும். 100க்கும் மேற்பட்ட நபர்கள் உணவின் மூலமாக மது குடிப்பதை விட்டுவிட்டு நல்வாழ்க்கை இல்வாழ்க்கையில் அருமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க வீட்லயும் மது பழக்கம் உள்ள நபர்கள் இருக்கிறார்களா? உடனே கால் பண்ணுங்க. சிறப்பாக வாழலாம். நன்றி.